15 மே 2026 கேலண்டரில் அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கு. அவமாகம் அப்படின்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் பஞ்சாங்கத்தில். என்னன்னு பார்ப்போமா? பஞ்சாங்க கணிதத்தின்படி ஒரு குறிப்பிட்ட கால அமைப்பைத்தான் இந்த வார்த்தை அவமாகம் என்பது குறிக்கிறது. அவமாகம்னா என்ன? சாதாரணமாக ஒரு நாளில் ஒரு திதி மட்டுமே இருக்கும். சப்தமி திதி, பஞ்சமி திதி, அந்த மாதிரி. ஆனால் சில நாட்களில் ஒரு சூரிய உதயத்திற்கும் அடுத்த சூரிய உதயத்திற்கும் இடைப்பட்ட காலத்திற்குள் 3 திதிகள் வரும். அதாவது ஒரு திதி முடிந்து அடுத்த திதி முழுமையாக இருந்து 3வது திதியும் தொடங்கிவிடும். இதைத்தான் அவமாகம்னு சொல்கிறோம். முதலாவது திதி காலையில் முடிந்துவிடும். 2வது திதி அந்த நாள் முழுவதும் இருக்கும். 3வது திதியும் அன்றே தொடங்கிவிடும். இப்படி ஒரே நாளில் 3 திதிகள் வருவதையே பஞ்சாங்கத்தின்படி அவமாகம் என்று அழைக்கிறார்கள். இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த வார்த்தை. மே 15, 2026 அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை அன்று 3 திதிகள் சம்பந்தப்படுகின்றன. திரையோதசி, சதுர்தசி, பஞ்சமி. திரையோதசி காலை 6:25 வரையும், சதுர்தசி அன்று முழுவதும் இருந்து அடுத்த நாள் அதிகாலை வரையும். திதிகளின் கால அளவு மாறுபாட்டால் 3 திதிகளின் தாக்கம் ஏற்படுவதை குறிப்பதையே அவமாகம் என்று குறிப்பிடுகிறோம். இதன் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த நாட்களில் நாம் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. நான் சுபகார காரியங்கள் செய்யணும்னா இந்த மாதிரி நாளில் செய்ய வேண்டாம். இருப்பினும் இந்த குறிப்பிட்ட தினம் 15/5 மாத சிவராத்திரி என்பதால் வழிபாடுகளுக்கு இது மிகவும் உகந்தது. கோயிலுக்கு போகிறது, சுவாமி கும்பிட்றதெல்லாம் பண்ணவே தவிர சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. நன்றி.